எந்த ஒரு தொலைக்காட்சிக்கும் இயங்க உணவென்பது விளம்பரங்கள் தான். அந்த உணவை இன்று உங்கள் புதிய தலைமுறை தவிர்த்திருக்கிறது. தமிழர் பண்பாட்டை காப்பதற்கான புரட்சியை முன்னெடுத்திருக்கும் இளைஞர்களுக்கு ஆதரவாக இந்த உண்ணாவிரதத்தை புதிய தலைமுறை மேற்கொண்டிருக்கிறது. தமிழர் என்ற உணர்வால், தமிழ் கலாச்சாரத்தின் மீதுள்ள பற்றால் ஒட்டுமொத்த தமிழகமே ஒரே குரலில் ஓங்கி ஒலிக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கான தடை என்பது நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் துளிர்விட்ட இந்த போராட்டம் இளைஞர்களின் புரட்சியாக, அறவழியில் கட்டுக்கோப்பான போராட்டத்தின் வடிவமாக உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. பெரியவர்கள்தான் குழந்தைகளை வழிநடத்துவார்கள். இப்போதோ வயதில் இளையவர்கள் தங்கள் ஒற்றுமை என்னும் பலத்தால், சிதறாத ஒருங்கிணைப்பால் தமிழகத்தையே தங்கள் பின்னால் திரட்டி இருக்கிறார்கள். மாற்றி எழுதப்படும் இந்த வரலாற்று எழுச்சி குறித்து இன்றைய தினத்தில் கள நிலவரங்களாக விரிவாக பதிவு செய்யவிருக்கின்றனர் நமது செய்தியாளர்கள். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லட்சக்கணக்கானோர் கூடியதால் மனித வெள்ளத்தில் மிதக்கிறது சென்னை மெரினா கடற்கரை. இளைஞர்களுடன் பொதுமக்களும் இணைந்ததால் பேரெழுச்சியுடன் பொங்கும் போராட்டம். நூறு மணி நேரத்தை கடந்தும் அடங்காத காளை போல் அசராமல் போராடும் அலங்காநல்லூர். 5வது நாளாக நீடிக்கும் போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கும் மக்களின் எழுச்சி. ஜல்லிக்கட்டுக்கான இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஒட்டுமொத்த ஆதரவளித்த தொழிற்சங்கங்கள், அமைப்புகள். மூலை முடுக்கெங்கும் பெருக்கெடுத்த போராட்டங்களால் ஸ்தம்பித்தது தமிழகம். வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. ஓரிரு நாட்களில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்றும் உறுதி. ஜல்லிக்கட்டு மீதான வழக்கில் ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்படாது. தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பிக்கும் வகையில் நடவடிக்கை என மத்திய அரசு விளக்கம். ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு இன்று மாலை அல்லது நாளைக்குள் முடிவு கிடைக்கும். மத்திய வனத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே தகவல். உலகமெங்கும் தமிழ் உணர்வால் இணையும் தமிழர்கள். துபாய், பிரிட்டன், தைவான், பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்கள். சென்னை மெரினா அழகிய கடற்கரைக்கு புகழ் பெற்றது. இந்த பெயர் சரித்திரத்தில் தற்போது மாற்றி எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத புரட்சியால், தலைவர்கள் யாரும் இல்லாமல் தன் எழுச்சியாக ஒருங்கிணைந்திருக்கிறது இளைஞர் படை. தனது அறவழி போராட்டத்தாலும் ஒழுங்காலும் ஆற்றலாலும் உலகையே பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த எழுச்சியால் பெருமிதப்படும் பல லட்சம் பொதுமக்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சென்னையின் எல்லா சாலைகளும் மெரினாவை நோக்கியே என்பது போல மக்கள் வெள்ளம் என பெருகி திரண்டு வருகிறார்கள். அங்கு தற்போதுள்ள நிலவரம் குறித்து செய்தியாளர் ரகுவரன் தகவல்களை தெரிவிக்கிறார். ரகுவரன், இந்த நிமிடம் அங்குள்ள நிலவரம் என்ன? நாம் தற்போது தொடர்ந்து 24 புதிய தலைமுறை தொடர்ந்து 24 மணி நேரம் இளைஞர்களுடன் கைகோர்த்து அவர்களுடைய போராட்ட களத்தை உங்கள் முன்னே காட்டிக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கிறோம். இப்போ ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒளிதான் தொடர்ந்து 4 நாட்களாக இந்த இடத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. முழுவதுமாக இளைஞர்களின் கூட்டத்தால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் எல்லளவும் கூட அவர்களுடைய கொள்கையில் இருந்து அவர்கள் மாற்றமில்லை. ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை, வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மட்டும் அவர்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது பார்க்கலாம், பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் என்று அனைவருமே அந்த உற்சாகத்துடன் நமக்கு ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற கோரை பதாகைகளை தாண்டியவர்கள் நிற்பதை பார்க்க முடிகிறது. தமிழண்டா தமிழண்டா என்ற கோஷம் இங்கு முழுவதுமாக எழுப்பப்படுவதை பார்க்க முடிகிறது. மேலும் இது மனத்திற்காக சேர்ந்த கூட்டம் இல்லை, மண்ணின் உணர்விற்காகவும் சேர்ந்த கூட்டம் என்ற பதாகைகள் சேர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது.
ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டம் நாளை அல்லது நாளை மறுநாள் பிறப்பிக்கப்படும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளாரே, இதற்கு போராட்டக்காரர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? போராட்டம் இந்த 4 நாட்கள் இந்த போராட்டத்தில் குழுமியிருந்த மாணவர்கள் ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்பது மட்டும்தான். இங்க கூட இருக்க மாணவர்கள் எந்த ஒரு அரசியல் தலைவரையுமே அது இவர்கள் போய் சந்திக்கவில்லை, எந்த ஒரு அரசியல் ஆதரவையுமே இவர்கள் கேட்கவில்லை. இவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஜல்லிக்கட்டு வேண்டும் என்ற அறிக்கை எங்கள் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அது கொடுத்தால் மட்டும்தான் எங்களுடைய போராட்டம் முடிவடையும் என்று அவர்கள் போராட்டம் ஆரம்ப காலத்திலேயே அவர்கள் தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு ஏராளமான லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவர்கள் சிவப்பு நிற அந்த கொம்புகளை தங்கள் தலையில் மாட்டிக்கொண்டு காளைகளாக அவர்கள் மாறி நிற்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தமிழர்களினுடைய கலாச்சாரமான சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நடனங்களும் இங்கே நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி, தகவல்களை தந்தமைக்கு நன்றி ரகுவர். நூறு மணி நேரத்தை கடந்தும் அசராமல் கொண்ட கொள்கைக்காக தமிழர் பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்கும் உத்வேகத்துடன் அலங்காநல்லூரில் இளைஞர்களும் பொதுமக்களும் போராடி வருகிறார்கள். இதுகுறித்த விரிவான தகவல்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், தற்பொழுது அலங்காநல்லூர் போராட்ட களத்தின் சூழல் என்ன? பாட்டு கச்சேரி நடத்தின பாட்டு கச்சேரி ஐயூர் வந்திருக்கேன், அலங்காபுரி வந்திருக்கேன். அலங்காநல்லூர்ல வந்ததே கிடையாது, வாடி வாசல்னா தெரியாது எனக்கு. நிச்சயமாக தொடர்ந்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அலங்காநல்லூருக்கு 5வது நாளாக 100 மணி நேரத்தை கடந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லளவு குறையாத இந்த போராட்டத்தில் உற்சாகத்துடன் கிராம மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒன்றிணைந்து போராட்டி வருகிறார்கள். தற்போது மணி 7 மணி ஆகிறது. இவர்கள் தற்போது தொடர்ந்து 100 மணி நேரத்திற்கு மேலாகவும் 107 மணி நேரம் 106 மணி நேரம் கடந்து விட்டார்கள். போராட்டத்தை தீவிரப்படுத்த கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள், இளைஞர்கள் துவங்கிய இந்த போராட்டமானது இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றிருக்கிறது. போதிலும் இந்த இடத்துல மிக அதிக அளவுல தான் கூடியிருக்காங்க. பெண்கள் அதிக அளவில் கூடியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று யாரும் எந்த ஒரு பாரபட்சம் பார்க்காம இந்த இடத்திலே 24 மணி நேரம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் தேவையான உணவுகளை தயாரித்துக் கொண்டு ஒவ்வொரு வேலைகளும் இவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ஆங்காங்கே அவருடைய போராட்டத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக வைக்கிறார்கள், எங்களுக்கு அவசர சட்டம் தேவையில்லை, நிரந்தர தீர்வு வேண்டும், நிரந்தரமாக எந்த ஒரு தடையின்றி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற வேண்டும், அதற்கான ஒரு தீர்வு அறிவிப்பு வருமானால் தங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு சூழலில் தான் தொடர்ந்து 106 மணி நேரம் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் என்றும் இனி ஜல்லிக்கட்டுக்கு தடையே வராது என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பிரதமரை நேற்று சந்தித்த பின் சட்ட ஆலோசனைகளை மேற்கொண்ட அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஓரிரு நாட்களில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்றும் ஜல்லிக்கட்டை தாமே தொடங்கி வைக்கப் போவதாகவும் அவர் கூறினார். இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் பெற்று நம்முடைய மாநிலத்துடைய ஆளுநருடைய மூலமாக உரிய சட்ட திருத்தம், அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழ்கின்ற அத்துணை மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நாளை அல்லது நாளை மறுநாள் அவசர சட்டம் என்ற மகிழ்ச்சியான செய்தி வரும். உறுதியாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும். மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்த்த அந்த வாடிவாசல் விரைவில் திறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு காளைகள் துள்ளி குதித்து வெளியே வரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் விருப்பப்படியே அது நடக்கும்.
எதுவுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறோம். அது மாதிரியான தடை இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த தடை வந்தாலும் அதை நீக்குவதற்குரிய சட்டத்தின் மூலமாக நீக்குவதற்குரிய வழிவகைகளை தமிழக அரசு உறுதியாக செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு இன்று மாலை அல்லது நாளைக்குள் முடிவு கிடைக்கும் என மத்திய வனத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக மக்களின் அமைதி போராட்டத்தையும் பொறுமையையும் தாம் பாராட்டுவதாக தெரிவித்தார். Attorney General has said in front of this Chief Justice that please hold everything, and he has been assured that yes, we will do it according to that. So I think let this entire process happen. By today evening or tomorrow, we will be able to reach on some conclusion where we can have some concrete structure in front of the Jallikattu lovers. ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வகையில் மத்திய அரசின் முடிவு இருக்கும் என்று மத்திய வனத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே கூறியுள்ளார். 2011ஆம் ஆண்டை போல அவசர கதியில் முடிவெடுக்காமல் முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். What exactly I want that it should be a successful attempt. Just for some sensitization we do something and in the evening if we fail it, that is not good. So by bringing the ordinance, the state government can... People of Tamil Nadu must be able to get good news. No, now we have a proposal from the Tamil Nadu government. Certainly Home Ministry approvals is required. Central government approval will be there. Then only that will come in force. That will come in force. So we are just waiting that, and we are just looking into that everything should be so systematically, it should be done so systematically that it should happen. ஜல்லிக்கட்டு மீதான வழக்கில் ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு வழங்கப்படாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். लोग पुराने कल्चरल राइट्स की बात कर रहे हैं और वो टीवी पे भी हमने देखा कल जो मरीना समुद्र के तट पे हो रहा था बीच पे. तो आपको मालूम है कि जल्लीकट्टू के विषय पे एक नोटिफिकेशन जारी हुआ था सेंट्रल गवर्नमेंट का. वो नोटिफिकेशन चैलेंज में है. हमने सुप्रीम कोर्ट से आज रिक्वेस्ट की है कि वो जजमेंट उस केस की अभी ना दें, क्योंकि ऑलरेडी पोजीशन काफ़ी पैशंस अराउज्ड है. तो सुप्रीम कोर्ट ने हमारी बात मानी कि थोड़े दिन अभी जजमेंट नहीं दी जाए, एटलीस्ट फॉर 1 वीक, सो दैट कोई ना कोई इसका सोल्यूशन निकाला जाए. आज ये हुआ है. ஜல்லிக்கட்டு நடத்த வசதியாக சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உரிமை இருப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி தெரிவித்துள்ளார். சட்டத்தை கொண்டுவர இரு அரசுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். It is possible for the centre to amend the existing law. It is also possible for the state of Tamil Nadu to bring a new law, because cruelty to animals is under the concurrent list of the constitution, which means both the state and centre have equal powers to frame a law. The legal position is that if in a concurrent position the centre has framed a law, that will be superior and the state's law will be inferior. If this situation happens, the centre has to consent to the state to make a law, and if that is done, then superiority or inferiority or conflict does not arise. So it is possible for the state of Tamil Nadu to make a law and seek presidential assent, which will signify consent of the centre in making the law. If they wish to make an ordinance, they can also make an ordinance by which they could amend
the central law with consent of the Honorable President of India, which means the central government. So these are the options which are available. State and center both are working in tandem, and I hope that some easy and fast resolution will be found within the next 24 or 48 hours. போராட்டத்திற்கு பெருகும் ஆதரவால் மதுரை தமுக்க மைதானம் மக்கள் வெள்ளத்தால் தத்தளிக்கிறது. அங்குள்ள நமது செய்தியாளர் நாகேந்திரன் தகவல்களை தருகிறார். நாகேந்திரன், தமுக்க மைதானத்தில் தற்போதைய நிலை என்ன? போராட்டம் எந்த வடிவத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? வெங்கட பிரகாஷ், தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மதுரை தமுக்க மைதான பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் இந்திரகுமார் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வெள்ளத்தால் மதுரையின் மாநகரமே தூங்க நகரமாக ஆகியுள்ளது. மதுரை மாநகரம் முழுவதும் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எந்த விதமான பேருந்துகளும் மதுரை மாநகருக்கு உள்ளே வரவில்லை. வேறு வாகனங்களும் உள்ளே வர முடியாமல் முற்றிலுமாக போக்குவரத்து தடை பெற்றுள்ளது. இந்த மதுரையில் ஜல்லிக்கட்டுக்காக நடைபெறும் இந்த போராட்டத்தால் இந்த மதுரை மட்டுமல்லாது மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பல பகுதிகளில் மாணவர்கள் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நமது காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் அதிக அளவில் இந்த போராட்டத்திற்கு இன்று இவர்கள் ஆதரவு கொடுத்துள்ளனர். இந்த போராட்டமானது கடந்த 4 நாட்களாக இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்று இந்த பகுதியில் இந்த போராட்டம் அதிகமாக எழுச்சி பெற்று மதுரை மாவட்டத்தின் பல பகுதிகளில் வணிகர்கள், வர்த்தகர்கள், லாரி உரிமையாளர்கள், மணல் லாரி உரிமையாளர் சங்கம் என அனைவரும் ஆதரவு தெரிவித்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், மக்களானவர்கள் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பல மாவட்டங்களிலிருந்து குடும்பமாக மதுரையில் சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்கு வருவது போல் அவரது குடும்பத்தினர் அவரது குழந்தைகளுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும் எனவும், இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தினால் மட்டுமே இந்த மதுரையை விட்டு செல்வோம் எனவும் இந்த வேற மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மதுரையை சேர்ந்த சில கூலி தொழிலாளிகள் முதற்கொண்டு நாங்கள் தினசரி வேலைக்கு சென்றால்தான் எங்களுக்கு குடும்பத்தில் உணவு என்றாலும், ஆனால் நாங்கள் குடும்பத்துடன் இந்த பகுதியில் போராடி வருவதாக சிலர் தெரிவித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இன்று மதுரை மாநகர் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் பிஸ்கட் உள்ளிட்ட கூல்ட்ரிங்க்ஸ் ஆகியவை தொடர்ந்து சமூக ஆர்வலராலும் சில அமைப்புகளாலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் அந்த மாணவர்களின் போராட்டமானது அவர்கள் எழுச்சி பெற்று இந்த பகுதியை நீங்களே பார்த்து வருகிறீர்கள். இரவு நேரம் என்பதால் அவர்கள் அனைவரும் சாலையில் உட்கார்ந்து செல்போனில் உள்ள டார்ச் லைட், பிளாஷ் லைட் மூலம் அவர்கள் இந்த லைட்டுகளை அடித்து இவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பெண்கள் மற்றும் ஆண்களின் கூட்டம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் திருவிழா கோலம் பூண்டது போல இந்த பகுதியில் இன்றும் காலை எந்த அளவுக்கு கூட்டம் தொடங்கியதோ அதே போன்று எங்கு பார்த்தாலும் மக்களின் தலைதான் தெரிகிறது. குறைந்தபட்சம் இந்த மதுரை தமுக்க மைதானம் மற்றும் இந்த கோரிப்பாளையம் பகுதியில் மட்டும் ஒரு 2.5 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று கூறலாம். 2-3 குழுக்களாக அவரவர்கள் பிரிந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் சிலம்பாட்டங்கள், தப்பாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், பாட்டு போட்டிகள், இந்த மாதிரி அவர்கள் தமிழ் கலாச்சாரங்களை வளர்க்கும் தமிழ் கலாச்சார முக்கிய இந்த போட்டிகளையும் அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த தமிழக முதல்வர் பாரத பிரதமரை சந்தித்து அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து இவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தியாக வேண்டும். நடத்தினால் மட்டுமே இந்த போராட்டம் முடிவுக்கு வரும் எனவும், தற்போது நம்மளுக்கு சிறு வெற்றி கிடைத்துள்ளதாகவும், இவர்களது கோரிக்கை அரசால் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதால் இவர்களது போராட்டமானது எழுச்சி பெற்று மதுரை மாநகரமே தூங்கா நகரமாக காட்சியளித்து வருகிறது. வெங்கட பிரகாஷ். நாகராஜன், பல்வேறு வடிவங்களில் தங்களுடைய போராட்டத்தை அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னெடுத்து வருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தின் நகர்வு என்ன? காயத்ரி, இந்த மாணவர்கள், மாணவிகள் இந்த பகுதியில் தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களின் அடுத்த கட்ட போராட்ட நகர்வானது
இவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களது ஒரே கோரிக்கையாக உள்ளது. இவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தி காளைகள் வாடி வாசலை மிதித்தால் மட்டுமே நாங்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் தங்களது வீடு வாசலை மிதிப்போம் என்ற கோஷங்களை எழுப்பியபடி பீட்டா அமைப்புக்கு எதிராக கோஷங்களை இட்டபடியும் அவர்கள் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த அலங்காநல்லூர் மற்றும் அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் என்பதை இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அவசர சட்டம் இயற்றி இந்த ஆண்டு மட்டும் வந்து போட்டிகள் நடத்திவிட்டு அடுத்த ஆண்டு வந்துட்டு தடை பெற்று விடாமல் இருப்பதற்காக இனிவரும் காலங்களில் தமிழர்களின் பாரம்பரியம் மிக்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தடைபெறாமல் இருக்க நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. அந்த கோரிக்கைக்காக தான் இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து அதிக அளவில் தமிழர் என்ற உணர்வுடன் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்று இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். காயத்ரி, இயன்றவரை போராடுவோம் என்ற காலமெல்லாம் அலையேறிவிட்டன. இறுதி வரை போராடுவோம் என்ற முழக்கங்கள் தான் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 100 இடங்களில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. ஜல்லிக்கட்டுக்காக நடைபெறும் இந்த போராட்டங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகே இன்று 3ஆம் நாளாக தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்றது. கூட்டம் சிறு அளவுல குறையாமல் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 100 இடங்களில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருது. மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றாலும் கடலூர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகே தொடர்ந்து போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் ஜல்லிக்கட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுவரையில் தங்கள் போராட்டம் முடிவு பெறாது என்று தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பேசுவாங்க நம்முடன் சிவரஞ்சன் இருக்காங்க. அவங்களோட கேட்போம், என்ன கோரிக்கை வச்சு இந்த போராட்டம் நடக்குது? நாங்க வந்து ஜஸ்ட் இங்க 4 பேர் வந்து இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருக்காங்க. அவ்வளவு உயிருக்கு போராட்டமே இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல வரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 நாள் அவங்க செத்துட்டாங்கன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களால என்ன சொல்ல முடியும் அவங்க உயிருக்கு? நாங்க வந்து பீட்டா ஒழிக்கணும். அதுவும் இல்லாம ஜல்லிக்கட்டு நடத்தணும். என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் இப்படிதான் இருப்போம். அவ்வளவுதான். இங்க இருக்கும் காலைவட்ட உண்ணாவிரதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதில் 2 பேர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார்கள். உடனடியாக அரசு சட்டம் ஏற்றுவது மட்டுமல்லாமல் உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்குது. இந்த பகுதியில் சுகாதாரமுக்கும் முக்கியத்துவம் தருகிறது. இது குறித்து நம்மளோட பேசுவார் திருஞான இருக்கார். நீங்க என்ன பணி இங்க மேற்கொள்றீங்க? போராட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? என் தொப்புள் கொடி உறவான என்னோட சகோதரர்கள், மாணவர்கள் எல்லாரும் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியா சாப்பிட்டது மற்ற பிஸ்கெட்டு எல்லாத்தோட துண்டுகளையும் எடுத்து சேகரித்து துப்புரவு பணியை மேற்கொண்டுட்டு இருக்கேன். என்னால் என்ன என் உறவினர்களுக்கு செய்ய முடியுமோ, என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். கலாச்சாரம் எப்படி காக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இந்த பகுதியில் சுகாதாரமும் முக்கியமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் பல்வேறு பணிகள் இங்கே தொடர்ந்து நடைபெறுகிறது. உடனடியாக தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கையாக உள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக பொதுமக்கள், இளைஞர்கள் போராடிக் கொண்டிருக்கும் சூழலில் நீலகிரி மாவட்டம் உதகையில் பத்திரிகையாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சையத் அப்பாஸ். தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பிற்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று நீலகிரி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் காலை 10 மணி முதல் 4 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் பங்கு கொண்டு தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் மாணவர்களின் போராட்டம் கோஷங்கள் அதிகபட்சமான நிலையில் இருந்தது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டம் நிறைவு பெற்ற நிலையில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த மாணவர்களின் போராட்டம் இன்று இரவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதிய தலைமுறைக்காக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் சையத் அப்பாஸ். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தஞ்சையில் 4ஆம் நாளாக இளைஞர்களும் பள்ளி மாணவர்களும் போராடிக் கொண்டிருக்கின்றனர். பீட்டாவுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். போராட்ட நிலவரம் குறித்து தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காதர் ஹுசேன். தஞ்சையை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து 4வது நாளாக கல்லூரிகளை புறக்கணித்து மாணவர்கள் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பும் தஞ்சை ரயில் நிலையம் முன்பும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இளைஞர்களும் பல்வேறு அரசு ஊழியர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் பணிமனை உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் என பலரும் ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம், அதாவது தற்பொழுது மாலை பொழுது ஆகிய, அதாவது தமிழக அரசு விரைவில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் முதல்வர் தானே நின்று
இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி வைப்பேன் என அறிவித்ததற்கு பிறகும் இந்த போராட்டம் என்பது தொடர்கிறது. இவர் போராட்டத்தை தொடர்வதற்கு காரணம் என்னவென்றால் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டு காலை அவிழ்த்துவிடும் வரை தங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு மீது உள்ள தடையை நீக்க வேண்டும் என்பதே இங்குள்ள மாணவர்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர்சன், புதிய தலைமுறைக்காக. விருதுநகர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்து வருகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு நகர் மற்றும் கிராம பகுதிகளில் தன்னெழுச்சியாக போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செங்கமலநாச்சியார்புரம், விஜயகரிசகுளம், சுக்கிரவார்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கிராம மக்கள் ஒருங்கிணைந்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. அதன் ஒரு பகுதியாக சிவகாசி பேருந்து நிலையம் அருகே தொடர்ந்து 3வது நாளாக தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் என்பது சிறிய வடிவில் துவங்கப்பட்டது. தற்பொழுது பெரும் தன்னெழுச்சி பெற்று சுமார் 4000த்திற்கும் மேற்பட்டவர்களை ஒருங்கிணைத்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், திருநங்கைகள் என பலதரப்பட்டவர்களும் தொடர்ந்து இந்த ஆதரவை தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் வலு பெற்றுள்ளது குறித்து இந்த போராட்ட களத்தில் உள்ள இளைஞரிடமே கேட்கலாம். இந்த போராட்டம் என்பது எந்த அளவுக்கு வலு பெற்றிருக்குது, இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கு, உங்களுடைய போராட்டத்துக்கு எந்தெந்த மாதிரியான ஆதரவுகள் தெரிவிக்கணும்னு சொல்லுங்க. 40 பேர் இருந்தோம், 400 பேர் ஆனோம், இப்போ 4000 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்க தெரியும். இந்த போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு போய் 3 நாள் ஆச்சு. இந்த போராட்டத்துக்கு முழுமையான தீர்வு கிடைக்க தெரியும். போராடுவோம். எங்களுடைய உடல்ல இருக்க கடைசி சொத்து ரத்தம் இருக்கும் வரை போராடுவோம். இந்த வாடிவாசலினுடைய கதவுகள் திறக்கும் வரை தொடர்ந்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார்கள். வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்று சேர்ந்த இளைஞர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் மேற்கொண்டனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இணைந்த இவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தாவிட்டால் ஆதார் அட்டையை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சத்திரப்பட்டி, சேத்தூர், தளவாய்புரம், முகவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடைகள் மூடப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொப்பையம்பட்டியில் மாணவர்களும் பொதுமக்களும் காளைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஜல்லிக்கட்டு நடத்த கோரியும் பீட்டா அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக அரியலூர் மாவட்டத்தில் 5000 லாரிகள் இயக்கப்படவில்லை. இந்த வேலை நிறுத்தத்தால் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி, சேயூர், தண்டுக்காரன் பாளையத்தில் பொதுமக்கள் 2வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவினாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் 6வது நாளாக தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. மணப்பாறை அருகே இருக்கும் பெரிய அணைக்கரைப்பட்டியில் செபஸ்தியார் தேவாலயத்தின் முன்பு தற்காலிக வாடிவாசல் அமைத்து நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டில் 40ற்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வம் காட்டினர். வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்கப்பணம், பித்தளை குத்துவிளக்கு, சில்வர் குடம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்காக கருங்குளம், மம்பத்தை, பூலாம்பட்டி, புறத்தாக்குடி, செவலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன. மணப்பாறை பகுதியில் கடந்த 15ஆம் தேதி துவங்கி 5 நாட்களாக வேங்கைக்குறிச்சி, முத்தப்புடையான்பட்டி உள்ளிட்ட 13 கிராமங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சாயல்குடி, பெருநாழி உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து வணிக நிறுவனங்களும் வியாபார கடைகளும் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டுக்காக சென்னை மெரினாவில் நடைபெறும் போராட்டத்தில் திடீரென காவலர் ஒருவர் சீருடையுடன் பங்கேற்று ஆதரவு குரல் கொடுத்தார்.
திரளாக குழுமியிருந்த இளைஞர்களின் மத்தியில் நுழைந்த அவர் விவசாயத்தை காக்கவும் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கவும் வலியுறுத்தி பேசினார். சீருடையுடன் வந்து பேசியதால் அவரை அங்கிருந்து அழைத்துச் செல்ல காவல்துறை அதிகாரிகள் முயன்றனர். இருப்பினும் தொடர்ந்து பேசிய அந்த காவலர் காளைகளை நல்ல முறையிலேயே தமிழக மக்கள் வளர்ப்பதாகவும் இதை ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக போராட்ட களத்தில் நின்ற காவலரை இளைஞர்கள் கட்டி தழுவியும் முத்தமிட்டும் பாராட்டு தெரிவித்தனர். இதையடுத்து அந்த காவலரை காவல்துறை ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். மனுஷன் நாகரிகம் தோன்றப்ப முதல்ல விவசாயம் பண்றப்ப துணைக்கு கூப்பிட்டது அந்த மாட்டை தான் அவன் துணை கூப்பிட்டுட்டான். அந்த நாகரிகம் தோன்றத்துல இருந்து நம்ம கூட இருந்த அந்த மாட்டை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம். அந்த மாட்டை இப்ப ஜல்லிக்கட்டு தடைன்னு சொல்லி அதை கொத்து அழிச்சுக்கிருக்கானே. 10,000 வருஷமா நம்ம கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்மளாம் ஒரு தமிழனா? இந்த உலகத்துல தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை கூட இருக்கு. பசுமாட்டு போல குடிச்சு வளராத விவசாய நாடு விவசாய நாடுன்றாங்களே, அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஆகணும். அதை தவறின அரசு ஒரு அரசா? விவசாயம்னா எப்படி பண்றாங்க? தண்ணி, இயற்கை விவசாயம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி, மாட்டோட சாணத்தை போட்டு அவங்க உழுது இந்த மாதிரி விவசாயம் பண்றதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப செயற்கை உரத்தெல்லாம் போட்டு மண்ணை சாகடிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி மாட்டையும் சாகடிக்கிறோம். இப்ப தண்ணிக்காக நம்ம பக்கத்து மாநிலத்தை போய் கெஞ்சிக்கி இருக்கோம். இப்ப விவசாயம் பார்க்க முடியாம தண்ணி இல்லாம விவசாயி இப்ப கடல்ல செத்துக்கு இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க நினைத்தும் காவலர்கள் என்பதால் பலர் வெளிப்படையாக பேச முடியவில்லை என்றும் மெரினாவில் பேசிய காவலர் தெரிவித்தார். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில ஆஃப் யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன்னா அடுத்து ஃபுல் யூனிஃபார்ம்ல வந்து நான் போராட்டத்துக்கு வந்துக்கிறேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றேன். இந்த கூட்டத்துல நிறைய போலீஸ் இருப்பாங்க. என்னை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி பேசணும்னு எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்கும். நேற்று நைட்டுக்கு பார்த்துட்டு வீட்டுல போய் எல்லாரும் தூங்காம எத்தனையோ பேரு இன்னமும் கூட்டத்துல இருக்காங்க. அவங்க சார்பாகவும் நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்திலையும் போலீஸ் இப்படி கலந்துட்டது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப கலந்துக்கிருக்கேன்னா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இதுக்குரிய ஆக்ஷனை எடுத்தா இந்த அமைதியான போராட்டம் அமைதியாவே நடந்து அமைதியாவே முடிஞ்சிடும். இந்த மண்ணை தான் காந்தி பிறந்தாரு, இந்த மண்ணை தான் நேதாஜி பிறந்தாரு. நான் வச்சுக்கோ. காந்தி மண்டபம் இருக்கு மதுரையில. அந்த மண்டபம் இருக்கிற நாங்களே இவ்வளவு அறவழியில போராடுறோமே. காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி நீ போய் ஓட்டு கேட்டையே, உனக்கு அது தெரியலையா? இல்ல நான் கேட்கிறேன் மோடியா, காந்தி பிறந்த மண்ணுக்காரன். சீருடை தமிழரையும் கட்டுடைத்து பேச வைக்கும் அளவிற்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆர்ப்பரித்து எழுந்துள்ள இளைஞர்களின் கூட்டம் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் போராட்டங்களில் பங்கேற்றுள்ளவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் தொகுத்து பார்க்கலாம். வீட்டுல சீரியல் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருப்போம்னு நினைக்கிறாங்க. பெண்களும் போராட்டம் பண்ணுவோம். அது இது நாட்டு காட்டணுங்கிறதுக்காக தான் வந்தோம்.
வீட்டா வந்து இந்த நாட்டை விட்டு முதல்ல துரத்தணும். அப்படி துரத்தி அப்புறம் தமிழக அரசு வந்து ஜல்லிக்கட்டுக்கு முழுங்குற இது ஆதரவு கொடுக்கணும், நடத்தணும். நாங்க அதுக்காக தான் போராட்டம் நடத்துறோம். இன்னும் 3000 பேர் 4000 பேர் 10,000 பேர் வந்தாலும் இந்த போராட்டம் ஓயாது. எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர சட்டம் இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல வந்து போவோம். காளைகளை வந்து தடுக்க முடியாது. நாங்கெல்லாம் காளையர்களா இங்க இருக்கோம். வீட்டான்ற அமைப்பை வந்து எங்க நாட்டை விட்டு விரட்டணும். எங்களோட ஜல்லிக்கட்டுன்ற கலாச்சாரத்தை வந்து நாங்க தொடர்ந்து நடத்தணும். இதுக்கு வந்து மத்திய அரசு, மாநில அரசு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்றவர்களும் எங்களோட இந்த அமைதியான போராட்டம் தொடரும். நாங்க இப்ப எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு தான் சப்போர்ட் பண்றோம். இவங்க கிரூவல்ட்டின்னு சொல்றாங்க. கிரூவல்ட்டி தான் அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கிரூவல்ட்டி பார்க்கலையே. பச்சை குழந்தை பிறந்தவனே அழலன்னா முதல்ல 2 தட்டு தட்டுறாங்க. அது என்ன கிரூவல்ட்டியா? அதை அழ வைக்கிறதுக்கு தான் பண்றாங்க. இது கிரூவல்ட்டி கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரு மாட்டை வளர்க்குறவங்களுக்கு தெரியாது அதை அடிக்கிறோமா, குத்துறோமா, அதை ஃபீல் பண்ண வைக்கிறோமா, அதை வருத்தப்பட வைக்கிறோமா. வீரம் என்பது நம்ம மண்ணில் வந்து விதைக்கப்பட்டது. அது வந்து மேலோங்கி வளரவே தவிர முடங்கி விடுவதற்கு அல்ல. இன்னைக்கு மாணவர்களே நாங்கள் அந்த வீரத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சிருக்கோம். அன்னைக்கு அர்ஜுனன் மகாபாரதத்தில் வெள்ளை அறிஞ்சுதான் அசுரர்களை கொண்டான். அது போல மாணவர்கள் நாங்கள் ஆயுதம் ஏந்தாதவாறு, ரத்தம் கசியாதவாறு தங்களது போராட்டத்தை இதன் மூலம் அறவழி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க பண்ற போராட்டத்தை பார்த்து இதுக்கப்புறம் எந்த ஒரு அமைப்பும் வந்து தமிழ்நாட்டுல கை வைக்க கூடாது, எங்க கலாச்சாரத்துல கை வைக்க கூடாது. அப்படி வச்சாங்கன்னா என்ன ஆகும்னு இதை பார்த்தே அவங்க தெரிஞ்சிருக்கணும். தமிழன்னா யாரு, தமிழச்சின்னா யாருன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் தலை குனிய மாட்டோம், தலை நிமிர்ந்துதான் நிற்போம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நாங்க எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். இது தன்னெழுச்சியாக நடந்த கூட்டம். பாருங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்கல இருந்து அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளோட கலாச்சாரம் இது, நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. ஒரு தமிழனா எனக்கு இங்க ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு இத்தனை பேரை ஒன்னா கூடி இருந்து பாக்குறதுக்கு. திருச்சியில மட்டும் இல்ல, நிறைய தமிழ்நாடு மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கூடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஸோ கண்டிப்பா இது ஜல்லிக்கட்டு நடக்கணும் எல்லா வருஷம் மாதிரியும். இது நம்மளோட உரிமை, பர்மனண்டா நடக்கணும். ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களோட பாரம்பரியம், அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அது எப்பயுமே எங்க தமிழ்நாட்டோட கலாச்சாரங்கிறனால அதை நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டுக்காக மட்டும்தான் நாங்க போராட்டம் பண்றோம்னு இல்லாம இது உலகமயமாக்கலின் மிகப்பெரிய கூட்டு சதி அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் நாங்க சேர்க்கணும்னு விருப்பப்படுறோம் இந்த செய்தியை. இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து எதுக்குமே சேர்ந்ததே இல்லை. இப்போ வந்து மாணவர்களோட அந்த பலத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இதை வந்து சரியான முறையில் சரியான இதுக்காக நாங்கள் வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். இது வந்து தொடக்கம் தான். இது போல் ஒவ்வொரு காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், தாமிரபரணி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் இதே மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் கூடி வரணும். அது அந்தந்த மாவட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. மீனவர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும். இதுக்காக எல்லா கண்டிப்பாக ஆதரவு நீங்கள் தெரிவிக்கணும். மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தார். மதுரையிலேருந்து வந்து அவருக்காக திருநெல்வேலிக்காரங்க, மதுரைக்காரங்களுக்காக திருநெல்வேலிக்காரங்க போராட்டத்தை பார்த்துட்டு நம்ம மட்டும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டோம்னா உங்கள் தாமிரபரணி பிரச்சனைக்கு நாங்கள் முன்னாடி நின்று வந்து உங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னாங்க. அப்போ இங்கே வந்து யாரும் மாவட்டத்தை பிரிச்சோ, ஜாதி பிரிச்சோ, இது பண்பாடு பிரித்து எதை பிரித்து வரல சார். எல்லாரும் தமிழங்கிற ஒரு வார்த்தையாக தான் இணைஞ்சிருக்கோம். நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர தீர்வு கொண்டு வாருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு இருக்கக்கூடிய தடையை நிரந்தரமாக நீக்குங்கள். ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்களின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். வாடிவாசலில் இருந்து காளைகளை அவிழ்த்து விட ஆவணம் செய்ய முடியுமா? அவ்வளவு சீக்கிரமாக இந்த வேலையை செய்யணும். மேலும் நிரந்தரமாக இது போன்ற தனியார் அமைப்புகள் இனிமேல் நம் தமிழகத்தை, கலாச்சாரத்தை கலைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் இது போன்ற கலாச்சாரங்களை தடுக்க முடியாத அளவிற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும். நிபந்தனை இல்லாத ஜல்லிக்கட்டு நடத்தணும். இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு காணணும். இது வந்து எங்க மாடு, நாங்கள் எப்படி வேண்டாலும் கட்டி புரளுவோம், உருளுவோம். இதுக்கு யாரும் தடை விதிக்கக்கூடாது. அது போன்ற சட்டத்தை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வரணும், மத்திய அரசும் கொண்டு வரணும் வேண்டிக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டு வந்துட்டு உடனடியாக அமல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு வந்துட்டு இனிமே எந்த ஒரு அமைப்பும் தடை செய்யாத அளவுக்கு காலமாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் வந்துட்டு நடந்து கொண்டே இருக்கணும். ஜல்லிக்கட்டு வந்துட்டு யாருமே தடை செய்யாத அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நடந்து கொண்டு இருக்கணும். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்துட்டு எங்கள் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அதனால நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். கண்டிப்பா வந்துட்டு தமிழரோட எழுச்சி என்னன்னு இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல கண்டிப்பா அவங்க வந்து செவி சாய்ப்பாங்கன்னு நம்புறோம்.
இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஊட்டிலலாம் காளமாடுன்னு கிடையாதுங்க. நாங்கள் இங்கே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காளமாடை பார்க்கணும்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளியூரில் தான் போய் பார்த்துட்டோம். இப்போ வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு வந்து அது என்னன்னே தெரியாமல் போயிடும். அதனால் ஜல்லிக்கட்டெல்லாம் வந்து தடை செய்யக்கூடாது. நீங்கள் அவசர சட்டம் போடாமல் எப்பொழுது நடக்கிற பாரம்பரியத்தை கண்டிப்பாக நடத்தி ஆகணும். அவசர சட்டம்ன்றது இந்த ஒரு டைம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, அதுக்காக வந்து ஒரே டைம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு இல்லாமல் நாங்கள் போராடுறது என்னன்னு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். இந்த டைம் அதே இதுக்காக போராடணும். எல்லா டைமுமே வருஷம் பொங்கல் வரும்போது ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டு இதோட முடிக்கலாம், இந்த ஒரு டைமோட முடிக்கலான்றது நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். திருச்சி ரவுண்டானாவை சுற்றி சுமார் 20,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராடி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அக்ஷயா. இப்ப நாம நின்றுட்டு இருக்கிற பகுதி திருச்சி எம்ஜிஆர் சிலை ரவுண்டானா. இந்த பகுதியானது திருச்சி நீதிமன்றத்திற்கு அருகே அமைந்துள்ளது. இந்த ரவுண்டானாவை சுத்தி அந்த காட்சிகளை நாம இப்ப பார்க்கலாம். இந்த ரவுண்டானாவை சுத்தி உள்ள 4 சாலைகளிலும் மக்களது கூட்டம் அலைமோதுகிறது. இந்த கூட்டமானது இங்கு குழுமியுள்ளதற்கான முக்கிய காரணமாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தரமான ஒரு தீர்வை காண வேண்டும். அது மட்டுமல்லாமல் பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து தடை செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கை. இன்று திருச்சி மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டமும் நடைபெறுவதாலும் பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருப்பதாலும் கடந்த 2 நாட்களை விட இன்று கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் மட்டும் சுமார் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்தவர்கள். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பணிக்கு சென்று திரும்பும் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தோடு வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் கை முழுவதுமே பதாகைகள், அதாவது பீட்டாவிற்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவும் பதாகைகளை கொண்டு அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை கைவிட வேண்டும், ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்தை கைவிட இளைஞர்கள் தயாரா இருக்கீங்களா? நிச்சயமா இல்ல, கட்டாயம் வந்து அவங்க எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துற வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சுட்டே தான் இருப்போம். எக்காரணம் கொண்டு நாங்கள் நிறுத்த போறது கிடையாது. இவர்கள் கூறுவது போலயே இங்கு குழுமியுள்ள இளைஞர்கள் அனைவருமே இந்த ஜல்லிக்கட்டிற்கு அவசர சட்டம் தேவையில்லை, ஏனென்றால் அது குறுகிய காலத்திற்கான தீர்வு எனவும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு குறித்து ஒரு நிரந்தர முடிவை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா. சொல்லி எங்க ஜல்லிக்கட்டு தடை சொன்னா, ஆனா நாங்க இந்த வருஷம் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்துவோம். பீட்டாவுக்கு பதிலடி கொடுப்போம். நாங்க தமிழ்நாட்டுக்காண்டி நாங்க உயிரையும் கொடுக்கோம். அதனால வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டை வந்து இன்னைக்கு 2 நாளா டைம் கட்டிருக்காங்க. அந்த டயத்துக்கு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அங்கிருந்து களத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. புதிய தலைமுறை இன்று நாள் முழுவதும் விளம்பர இடைவெளியின்றி அவற்றை உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்று சேர்ந்த இளைஞர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் மேற்கொண்டனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இணைந்த இவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தாவிட்டால் ஆதார் அட்டையை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 2000-க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சத்திரப்பட்டி, சேத்தூர், தளவாய்புரம், முகவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடைகள் மூடப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொப்பையம்பட்டியில் மாணவர்களும் பொதுமக்களும் காளைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஜல்லிக்கட்டு நடத்த கோரியும் பீட்டா அமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக அரியலூர் மாவட்டத்தில் 5000 லாரிகள் இயக்கப்படவில்லை. இந்த வேலை நிறுத்தத்தால் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி, சேயூர், தண்டுக்காரன் பாளையத்தில் பொதுமக்கள் 2வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவினாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் 6வது நாளாக தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. மணப்பாறை அருகே இருக்கும் பெரிய அணைக்கரைப்பட்டியில் செபஸ்தியார் தேவாலயத்தின் முன்பு தற்காலிக வாடிவாசல் அமைத்து நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டில் 40க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வம் காட்டினர். வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்கப்பணம், பித்தளை குத்துவிளக்கு, சில்வர் குடம் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டுக்காக கருங்குளம், மம்பத்தை, பூலாம்பட்டி, புறத்தாக்குடி, செவலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காளைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன. மணப்பாறை பகுதியில் கடந்த 15ஆம் தேதி துவங்கி 5 நாட்களாக வேங்கைக்குறிச்சி, முத்தப்புடையான்பட்டி உள்ளிட்ட 13 கிராமங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சாயல்குடி, பெருநாழி உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து வணிக நிறுவனங்களும் வியாபார கடைகளும் முற்றிலும் அடைக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டுக்காக சென்னை மெரினாவில் நடைபெறும் போராட்டத்தில் திடீரென காவலர் ஒருவர் சீருடையுடன் பங்கேற்று ஆதரவு குரல் கொடுத்தார். திரளாக குழுமியிருந்த இளைஞர்களின் மத்தியில் நுழைந்த அவர் விவசாயத்தை காக்கவும் ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கவும் வலியுறுத்தி பேசினார். சீருடையுடன் வந்து பேசியதால் அவரை அங்கிருந்து அழைத்துச் செல்ல காவல்துறை அதிகாரிகள் முயன்றனர். இருப்பினும் தொடர்ந்து பேசிய அந்த காவலர் காளைகளை நல்ல முறையிலேயே தமிழக மக்கள் வளர்ப்பதாகவும் இதை ஜல்லிக்கட்டை எதிர்ப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக போராட்ட களத்தில் நின்ற காவலரை இளைஞர்கள் கட்டி தழுவியும் முத்தமிட்டும் பாராட்டு தெரிவித்தனர். இதையடுத்து அந்த காவலரை காவல்துறை ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். மனுஷன் நாகரிகம் தோன்றப்ப முதல்ல விவசாயம் பண்றப்ப துணைக்கு கூப்பிட்டது அந்த மாட்டை தான் துணை கூப்பிட்டுட்டான். அந்த நாகரிகம் தோன்றப்புல இருந்து நம்ம கூட இருந்த அந்த மாட்டை நம்ம எப்படி பார்த்துருக்கோம். அந்த மாட்டை இப்ப ஜல்லிக்கட்டு தடைன்னு சொல்லி அதை கொத்து அழிச்சுக்கிருக்கானே. 1000 வருஷமா நம்ம கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்மளாம் ஒரு தமிழனா? இந்த உலகத்துல தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை கூட இருக்கு. பசுமாட்டு பால குடிச்சு வளராத விவசாய நாடு யோசனை எடுன்றாங்களே, அப்ப விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஆகணும். அதை தவறின அரசுலாம் ஒரு அரசா? விவசாயம்னா எப்படி பண்றாங்க? தண்ணி, இயற்கை விவசாயம் என்ன பண்ணுவாங்க? தண்ணி, மாட்டோட சாணத்தை போட்டு அவங்க உழுது இந்த மாதிரி விவசாயம் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப செயற்கை உரத்தெல்லாம் போட்டு மண்ணை சாகடிச்சிட்டோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி மாட்டையும் சாகடிக்கிறோம். இப்ப தண்ணிக்காக நம்ம பக்கத்து மாநிலத்தை போய் கெஞ்சிக்கி இருக்கோம். இப்ப விவசாயம் பார்க்க முடியாம தண்ணி இல்லாம விவசாயி இப்ப கடல்ல செத்துக்கு இருக்கா. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க நினைத்தும் காவலர்கள் என்பதால் பலர் வெளிப்படையாக பேச முடியவில்லை என்றும் மெரினாவில் பேசிய காவலர் தெரிவித்தார். அப்போ ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில ஆப் யூனிஃபார்ம்ல வந்திருக்கேன்னா அடுத்து ஃபுல் யூனிஃபார்ம்ல வந்து நான் போராட்டத்துக்கு வந்துக்கிறேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றேன். இப்ப இந்த கூட்டத்தில் நிறைய போலீஸ் இருப்பாங்க. என்னை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இப்படி பேசணும்னு எல்லாத்துக்கும் ஆதரவு இருக்கும். நேற்று நைட்டு பார்த்துட்டு ரூம்ல போய் நல்லா தூங்காம எத்தனையோ பேர் இன்னமும் கூட்டத்துல இருக்காங்க. அவங்க சார்பாக நான் வந்திருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்திலையும் போலீஸ் இப்படி கலந்துட்டது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப கலந்துக்கிறேன்னா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு
ஒழுங்கா இதுக்குரிய ஆக்ஷனை எடுத்தா இந்த அமைதியான போராட்டம் அமைதியாவே நடந்து அமைதியாவே முடிஞ்சிடும். இந்த மண்ணை தான் காந்தி பிறந்தாரு, இந்த மண்ணை தான் நேதாஜி பிறந்தாரு. நான் வச்சுக்கோ காந்தி மண்டபம் இருக்கு மதுரையில. அந்த மண்டபம் இருக்கிற நாங்களே இவ்வளவு அறவழியில போராடுறோமே, காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லி நீ போய் ஓட்டு கேட்டையே, உனக்கு அது தெரியலையா? இல்ல நான் கேட்கிறேன் மோடிய, காந்தி பிறந்த மண்ணுக்காரன்றாங்க. சீருடை தமிழரையும் கட்டுடைத்து பேச வைக்கும் அளவிற்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஆர்ப்பரித்து எழுந்துள்ள இளைஞர்களின் கூட்டம் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. தமிழகம் முழுவதும் நடைபெறும் போராட்டங்களில் பங்கேற்றுள்ளவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் தொகுத்து பார்க்கலாம். வீட்டுல சீரியல் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருப்போம் நினைக்கிறாங்க. பெண்களும் போராட்டம் பண்ணுவோம். அது இது நாட்டை காட்டணுங்கிறதுக்காக தான் வந்தோம். வீட்டா இந்த நாட்டை விட்டு முதல்ல துரத்தணும். அப்படி துரத்தி அப்புறம் தமிழக அரசு ஜல்லிக்கட்டுக்கு முழுந்துற ஆதரவு கொடுக்கணும், நடத்தணும். நாங்க அதுக்காக தான் போராட்டம் நடத்துறோம். இன்னும் 3000 பேர் 4000 பேர் 10,000 பேர் வந்தாலும் இந்த போராட்டம் ஓயாது. எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர சட்டம் இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல போவோம். காளைகளை தடுக்க முடியாது. நாங்கெல்லாம் காளையர்களா இங்க இருக்கோம். வீட்டான்ற அமைப்பை எங்க நாட்டை விட்டு விரட்டணும். எங்களோட ஜல்லிக்கட்டுன்ற கலாச்சாரத்தை நாங்க தொடர்ந்து நடத்தணும். இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லாருமே சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்றவர்களும் எங்களோட இந்த அமைதியான போராட்டம் தொடரும். நாங்க இப்ப எல்லாருமே ஜல்லிக்கட்டுக்கு தான் சப்போர்ட் பண்றோம். இவங்க கிரூவல்ட்டின்னு சொல்றாங்க. கிரூவல்ட்டி தான் அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கிரூவல்ட்டி பார்க்கலையே. பச்சை குழந்தை பிறந்த உடனே அழலைன்னா முதல்ல 2 தட்டு தட்டுறாங்க. அது என்ன கிரூவல்ட்டியா? அதை அழ வைக்கிறதுக்கு தான் பண்றாங்க. இது கிரூவல்ட்டி கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரு மாட்டை வளர்க்குறவங்களுக்கு தெரியாது. அதை அடிக்கிறோமா, குத்துறோமா, அதை ஃபீல் பண்ண வைக்கிறோமா, அதை வருத்தப்பட வைக்கிறோமா. வீரம் என்பது நம்ம மண்ணில் விதைக்கப்பட்டது. அது மேலோங்கி வளரவே தவிர முடங்கி விடுவதற்கு அல்ல. இன்னைக்கு மாணவர்களே நாங்கள் அந்த வீரத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சிருக்கோம். அன்னைக்கு அர்ஜுனன் மகாபாரதத்தில் வில்லறிஞ்சுதான் அசுரர்களை கொண்டான். அது போல மாணவர்கள் நாங்கள் ஆயுதம் ஏந்தாதவாறு, ரத்தம் கசியாதவாறு தங்களது போராட்டத்தை இதன் மூலம் அறவழி மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க பண்ற போராட்டத்தை பார்த்து இதுக்கப்புறம் எந்த ஒரு அமைப்பும் தமிழ்நாட்டுல கை வைக்க கூடாது, எங்க கலாச்சாரத்துல கை வைக்க கூடாது. அப்படி வச்சாங்கன்னா என்ன ஆகும் இதை பார்த்தே அவங்க தெரிஞ்சிருக்கணும். தமிழன்னா யாரு, தமிழச்சின்னா யாருன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் தலை குனிய மாட்டோம், தலை நிமிர்ந்துதான் நிற்போம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நாங்க எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். இது தன்னெழுச்சியாக நடந்த கூட்டம். பாருங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், வயசானவங்கல இருந்து அவ்வளவு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளோட கலாச்சாரம் இது, நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. ஒரு தமிழனா எனக்கு இங்க ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு இத்தனை பேரை ஒன்னா கூடி இருந்து பாக்குறதுக்கு. திருச்சியில மட்டும் இல்ல, நிறைய தமிழ்நாடு மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கூடி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஸோ கண்டிப்பா இது ஜல்லிக்கட்டு நடக்கணும் எல்லா வருஷம் மாதிரியும். இது நம்மளோட உரிமை. பர்மனண்டா நடக்கணும். ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களோட பாரம்பரியம். அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அது எப்பயுமே எங்க தமிழ்நாட்டோட கலாச்சாரங்கிறனால அதை நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டுக்காக மட்டும்தான் நாங்க போராட்டம் பண்றோம்னு இல்லாம இது உலகமயமாக்கலின் மிகப்பெரிய கூட்டு சதி அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டுட்டு போய் நாங்க சேர்க்கணும்னு விருப்பப்படுறோம் இந்த செய்தியை. இது எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கும்பல் எதுக்குமே சேர்ந்ததே இல்லை. இப்போ மாணவர்களோட அந்த பலத்தை நம்ம பார்க்குறோம். இதை சரியான முறையில் சரியான இதுக்காக நாங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். இது தொடக்கம் தான். இது போல் ஒவ்வொரு காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், தாமிரபரணி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் இதே மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் கூடி வரணும். அது அந்தந்த மாவட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. மீனவர் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும். இதுக்காக எல்லா கண்டிப்பாக ஆதரவு நீங்கள் தெரிவிக்கணும். மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்தார். மதுரையிலேருந்து அவருக்காக திருநெல்வேலிக்காரங்க, மதுரைக்காரங்களுக்காக திருநெல்வேலிக்காரங்க போராடுறத பார்த்துட்டு நம்ம மட்டும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டோம்னா உங்கள் தாமிரபரணி பிரச்சனைக்கு நாங்கள் முன்னாடி நின்று உங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னாங்க. அப்போ இங்கே யாரும் மாவட்டத்தை பிரிச்சோ, ஜாதி பிரிச்சோ, இது பண்பாடு பிரித்து எதை பிரித்து வரல சார். எல்லாரும் தமிழங்கிற ஒரு வார்த்தையாக தான் இணைஞ்சிருக்கோம்.
நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர தீர்வு கொண்டு வாருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு இருக்கக்கூடிய தடையை நிரந்தரமாக நீக்குங்கள். ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்களின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். வாடிவாசலில் இருந்து காளைகளை அவிழ்த்து விட ஆவணம் செய்ய முடியுமா? அவ்வளவு சீக்கிரமாக இந்த வேலையை செய்யணும். மேலும் நிரந்தரமாக இது போன்ற தனியார் அமைப்புகள் இனிமேல் நம் தமிழகத்தை கலாச்சாரத்தை கலைக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தனியார் அமைப்புகளும் இது போன்ற கலாச்சாரங்களை தடுக்க முடியாத அளவிற்கு நிரந்தரமான ஒரு தீர்வை எட்ட வேண்டும். நிபந்தனை இல்லாத ஜல்லிக்கட்டு நடத்தணும், இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும். இது எங்க மாடு, நாங்க எப்படி வேண்டாலும் கட்டி புரளுவோம், உருளுவோம். இதுக்கு யாரும் தடை விதிக்க கூடாது. அது போன்ற சட்டத்தை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வரணும், மத்திய அரசும் கொண்டு வரணும் வேண்டிக்கிறோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு உடனடியாக அமல்படுத்தணும். அது மட்டும் இல்லாம ஜல்லிக்கட்டு இனிமே எந்த ஒரு அமைப்பும் தடை செய்யாத அளவுக்கு காலமாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கணும். ஜல்லிக்கட்டு யாருமே தடை செய்யாத அளவுக்கு இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கணும். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எங்க கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அதனால நாங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். கண்டிப்பா தமிழரோட எழுச்சி என்னன்னு இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல கண்டிப்பா அவங்க சரி சாய்ப்பாங்கன்னு நம்புறோம். இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஊட்டிலலாம் காளமாடுன்னு கிடையாதுங்க. நாங்கள் இங்கே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காளமாடை பார்க்கணும்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளியூரில் தான் போய் பார்த்துட்டோம். இப்போ வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு அது என்னன்னே தெரியாமல் போயிடும். அதனால் ஜல்லிக்கட்டெல்லாம் தடை செய்யக்கூடாது. நீங்கள் அவசர சட்டம் போடாமல் எப்பொழுது நடக்கிற பாரம்பரியத்தை கண்டிப்பாக நடத்தி ஆகணும். அவசர சட்டம்ன்றது இந்த ஒரு டைம் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க. அதுக்காக ஒரே டைம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு இல்லாம நாங்க போராடுறது என்னன்னு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். இந்த டைம் அதே இதுக்காக போராடணும். எல்லா டைமுமே வருஷம் பொங்கல் வரும்போது ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு அவசர சட்டம் கொண்டு இதோட முடிக்கலாம், இந்த ஒரு டைமோட முடிக்கலான்றது நாங்க அமைதியா இருக்க மாட்டோம். திருச்சி ரவுண்டானாவை சுற்றி சுமார் 20,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராடி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அக்ஷயா. இப்ப நாம நின்றுட்டு இருக்கிற பகுதி திருச்சி எம்ஜிஆர் சிலை ரவுண்டானா. இந்த பகுதியானது திருச்சி நீதிமன்றத்திற்கு அருகே அமைந்துள்ளது. இந்த ரவுண்டானாவை சுத்தி அந்த காட்சிகளை நாம இப்ப பார்க்கலாம். இந்த ரவுண்டானாவை சுத்தி உள்ள 4 சாலைகளிலும் மக்களது கூட்டம் அலைமோதுகிறது. இந்த கூட்டமானது இங்கு குழுமியுள்ளதற்கான முக்கிய காரணமாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தரமான ஒரு தீர்வை காண வேண்டும். அது மட்டுமல்லாமல் பீட்டா அமைப்பை இந்தியாவிலிருந்து தடை செய்ய வேண்டும் என்பதே அவர்களுடைய கோரிக்கை. இன்று திருச்சி மாவட்டத்தில் கடையடைப்பு போராட்டமும் நடைபெறுவதாலும் பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்திருப்பதாலும் கடந்த 2 நாட்களை விட இன்று கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் மட்டும் சுமார் 20,000-க்கும் மேற்பட்ட மக்கள் குழுமி இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்தவர்கள். பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பணிக்கு சென்று திரும்பும் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தோடு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் கை முழுவதுமே பதாகைகள், அதாவது பீட்டாவிற்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாகவும் பதாகைகளை கொண்டு அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை கைவிட வேண்டும், ஒரு சாதகமான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்தை கைவிட இளைஞர்கள் தயாரா இருக்கீங்களா? நிச்சயமா இல்ல. கட்டாயம் அவங்க எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துற வரைக்கும் எங்களுக்கு இந்த எதிர்ப்பை நாங்க தெரிவிச்சுட்டு தான் இருப்போம். எக்காரணம் கொண்டு நாங்க நிறுத்த போறது கிடையாது. இவர்கள் கூறுவது போலயே இங்கு குழுமியுள்ள இளைஞர்கள் அனைவருமே இந்த ஜல்லிக்கட்டிற்கு அவசர சட்டம் தேவையில்லை, ஏனென்றால் அது குறுகிய காலத்திற்கான தீர்வு எனவும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு குறித்து ஒரு நிரந்தர முடிவை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா.
ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடும் இளைஞர்களுக்கு சற்றே உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. நிரந்தரமான ஒரு நல்ல தீர்வு வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருந்தாலும் இது இடையில் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாகவே பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்துக்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்திற்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே தமிழகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டங்கள் டெல்லியையும் சூடேற்றி அதையும் இயங்க வைத்திருக்கிறது என்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து வரும் வெற்றி செய்திகளில் ஒன்றாக, உற்சாகம் தரக்கூடிய செய்திகளில் ஒன்றாக அடுத்த நகர்வாக இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது என்பதே தற்போதைய செய்தி. ஜல்லிக்கட்டு தொடர்பாக பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் ஆறுதல் அளிக்கின்றன. அந்த வகையில் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்திற்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இப்படியான நகர்வுகளுக்கு காரணமான போராட்டங்கள் குறித்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். வாடிவாசல் திறந்தால் மட்டுமே போராட்ட கதவுகள் மூடப்படும் என்று நெல்லையில் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் இளைஞர்களும் முழக்கங்களை எழுப்பி தீவிரமாக போராடி வருகின்றனர். விரிவான தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் தருகிறார். தொடர்ந்து 4வது நாளாக 10,000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். இங்கே பார்க்கலாம் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டம். எங்கு பார்த்தாலும் கரகோஷம், மக்களின் கூச்சலும். அதாவது ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட நோக்கம். இந்த கோரிக்கை வலியுறுத்தும்படியே இந்த போர் நடைபெறுவதாக தெரிவிக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவர் ஒட்டுமொத்த கோரிக்கை. இங்க இருக்கக்கூடிய ஜபா சொல்லுங்க, இந்த கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? நாங்க 4வது நாளாக போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வாடிவாசல் திறந்தாதான் நாங்க இங்க விட்டு போவோம். இல்லாட்டி நாளைக்கு நாங்க இதே இடத்துல கூடுவோம். எங்களுக்கு மெயின் கோரிக்கை ஜல்லிக்கட்டு நடைபெறணும். தமிழக அரசு, மாநில அரசு இதை குறித்து நல்ல அவசர சட்டமோ நோட்டிபிகேஷனோ ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். அப்படி கொண்டு வராட்டா நாங்க எங்களுடைய போராட்டம் நாளைக்கு சனி ஞாயிறு அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் சார். எங்களுக்கு அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும். அது வரைக்கும் எங்கள் போராட்டம் என்பது தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் இவருடைய முக்கிய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் பாளையங்கோட்டையிலிருந்து நாகராஜன். ஜல்லிக்கட்டுக்கான தடையை நிரந்தரமாக நீக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளைஞர்கள், மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பழனிவேல். ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும், பீட்டா அமைப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகே கல்லூரி மாணவர்கள் நேற்று மாலை முதல் இன்று வரை சுமார் 25 மணி நேரம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்களுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் இயல்பு வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் 30 இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றது. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கும் நிலையில போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில மாணவர்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால், தமிழக முதல்வர் விரைவில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படும், அவசர சட்டம் நிறைவேற்றப்படும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் மாணவர்கள் மத்தியில் அவசர சட்டம் தேவையில்லை, தங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேண்டும், ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, அதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுவரை தங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் சொல்லி வழி தெரிவிச்சிருக்காங்க. இதனை அடுத்து போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இரவு 7 மணி ஆகி கூட ஏராளமான மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜலீல் அகமதுடன் பழனிவேல். தேனி மாவட்டத்தில் 90 இடங்களில் பிரம்மாண்டமான முறையில் மாபெரும் எழுச்சி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி தேனியில் புதிய பேருந்து நிலையில கடந்த 3 நாட்களாக கல்லூரி மாணவ பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சி நேரடியாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு தேனியில ஒரு 25,000க்கு மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த போராட்டம் ஈடுபட்ட குடும்பமா தேனி நகர மக்கள் தங்க ஆதரவு தெரிவித்து வராங்க. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இன்று போராட்டம் நடைபெற்று வருது. குறிப்பா பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு அதிகமானோர் இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதனிடையே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு
கலந்துக்கிட்டவங்க ஒரு கருத்தை அவர் கேட்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு வருவதற்காக குடியரசுத் தலைவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா உங்க போராட்டத்தை விலக்கிக் கொள்வீங்களா? அவசர சட்டம் அப்படின்றது ஓரிரு நாட்கள்ல கொண்டு வருவோம் அப்படின்றது குடியரசுத் தலைவர் வந்துட்டு அவங்க அப்ரூவலே கொடுத்தாலும் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவசர சட்டம் அப்படின்றது தற்காலிகமானது. இங்கே யாரும் படிப்பறிவு இல்லாமல் இல்லை. அவசர சட்டத்துக்கு எவ்வளோ வேலிடிட்டி இருக்குது, அதோட கால வரையறை என்ன அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு தேவை அப்படின்றது அவசர சட்டம்ன்றது கிடையாது, நிரந்தரமான சட்டம். இந்த நிரந்தரமான சட்டம் அப்படின்றது எங்கள் மாநில அரசுனாலும் சரி மத்திய அரசுனாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்படும் வரை இளைஞர்கள் எல்லாருமே இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருப்போம். நிரந்தர சட்டம் அப்படின்றத கொண்டு வந்து அலங்காநல்லூர் வாடிவாசல் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக நடக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையுமே ஜல்லிக்கட்டு அப்படின்றது எங்கள் காலை திமிழ் எடுத்து ஓடி வரணும். திமிர் பிடித்த என் தமிழன் அதை அடக்குவான். அதை பார்க்கறது வரைக்கும் எங்கள் இளைஞர் பட்டாளம் சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இரவு பகல் எத்தனை நாளாலும் பரவாயில்ல, இப்போ வரைக்கும் 30 நாள் அப்படின்றத சொல்லியிருக்கோம். 365 நாளாக இருந்தாலும் நாங்கள் இங்கேயே இருந்து போராடுவோன்றதை எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து தங்களுக்கு அவசர சட்டம் தேவையில்லை என்று நிரந்தர சட்டம் மூலமே வந்து வாடிவாசலுக்கு காளைகள் வந்தால் மட்டுமே தங்களது போராட்டத்தை முடித்துக் கொள்வதாக தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் பாலாஜி. சினங்கொண்டு சிவந்தெழுந்த இளைஞர்கள் கூட்டம் அறவழியிலிருந்து சற்றும் அகலாமல் தனது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக புதுச்சேரியில் அறவழியில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் புதுச்சேரி மாநிலமே ஸ்தம்பித்துள்ளது. விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரஹ்மான். ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தி இன்று 4வது நாட்களாக புதுச்சேரி நீதிமன்றத்தில் எதிரேற்கக்கூடிய இந்த போராட்ட களத்தில் ஏராளமான பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவருடைய ஒற்றை கோரிக்கையான ஜல்லிக்கட்டை நடத்தி ஆக வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்ட களத்தில் குழுமியிருக்கின்றார்கள். அதாவது நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருகிறதே குறையவே இல்லை. ஆனால் இவர்களுடைய கோரிக்கை மற்றும் ஒரே கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இது நிறைவேறும் வரை இந்த போராட்ட களத்திலிருந்து இவர்கள் வெளியேற தயாராக இல்லை. தொடர்ந்து இந்த கோரிக்கை வலியுறுத்தி இன்று புதுச்சேரியிலே ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த அடைப்பு போராட்டம் காரணமாக புதுச்சேரியே ஸ்தம்பித்தது என்று சொல்லலாம். புதுச்சேரி வரலாற்றில் இது போன்ற ஒரு போராட்டம் நடைபெறவில்லை என்றே கூறலாம். அந்த அளவுக்கு இந்த போராட்டமான நடைபெற்றது. புதுச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளிலே போராட்டங்கள் வெடித்தது. இருந்த போதிலும் எந்த போராட்டங்கள் நடந்தாலும் அது சட்டம் ஒழுங்கை பாதிக்காத வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பார்த்துக் கொண்டார்கள். ஆகவே இந்த போராட்டத்தில் பொறுத்தவரை மிகவும் எழுச்சிகரமாகவும் உணர்ச்சியோடும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் மாணவர்கள் இல்லாமல் வீட்டு பெண்கள் கூட வந்திருக்கின்றார்கள். நாம் அவருடன் கேட்போம். சொல்லுங்கம்மா, நீங்க வந்து எப்படி வந்து போராட்டத்தில் கலந்துருக்கீங்க சொல்லுங்க. போராடுவோம். 4 நாளா பசங்க இங்கே தான் இருக்காங்க. நைட்டு பகலா சாப்பிட கூட வீட்டுக்கு வரல. அவன் இங்க இருக்க கூட என்னால எப்படி வீட்டுல இருக்க முடியும்? அதனால நாங்களும் இங்கே இருப்போம். நைட்டு எங்களால கண்ணு முழிக்க முடிகிற வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் என் பையனை இங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். இது என்னோட ஒருத்தவங்களோட இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தாய்மார்களோட கோரிக்கை இதுதான். அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு முழு அனுமதி கிடைக்கும் வரை தங்களுடைய குழந்தைகளோடு குடும்பத்தோடு இந்த போராட்டத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆகவே புதுச்சேரியை பொறுத்தவரை இந்த போராட்டமானது தீவிரமடைந்து வருகின்றது என்றே சொல்லலாம். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான். ஜல்லிக்கட்டை நடத்த போராடி வரும் தமிழக இளைஞர்களுக்கு துபாய் தமிழ் குடும்பங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இது தொடர்பான செய்திகளை அங்கிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற பல இடங்களில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்களும் இளைஞர்களும் குடும்பங்களும் குழந்தைகளும் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற இந்த நிலையில் அமீரகத்தில் உள்ள தமிழர்களும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக இங்கு அவரவர்கள் இல்லங்களிலேயே ஒன்று கூடல் நடத்தியுள்ளனர். அமீரகத்தில் பிற நாடுகளைப் போல் சாலையில் இறங்கி போராட்டங்கள் நடத்தவோ அமைதி ஊர்வலங்கள் நடத்தவோ அனுமதி இல்லை. அது மட்டும் இன்றி இங்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்கும் காரணத்தால் மக்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவிக்கும் வண்ணம் அவரவர் இல்லங்களிலேயே இந்த ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி இங்கு உள்ளவர்களின் சொந்த பந்தங்கள் அவரவர்கள் ஊர்களில் இந்த ஜல்லிக்கட்டிற்கான ஆதரவு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் அந்த ஆதங்கத்தினை தெரிவிக்கும் வண்ணமாகவும் பீட்டாவை எதிர்த்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வண்ணமாகவும் இங்குள்ள தமிழர்கள் கருப்பு உடை அணிந்து இந்த எதிர்ப்பு போராட்டத்தை அவரவர்கள் இல்லங்களிலேயே அமைதியாக நடத்தி வருகின்றனர். இங்கு உள்ளவர்களின் கோரிக்கையாக கருதப்படுவது மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்தியே அவரவர்கள் இல்லங்களில் அமீரக தமிழர்கள் அமைதி போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்.
புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன். ஜல்லிக்கட்டை வலியுறுத்தி இளைஞர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதிய தலைமுறை நாள் முழுவதும் விளம்பர இடைவேளையின்றி நேரலையில் செய்திகளை தொகுத்து வழங்கி வருகிறது. களத்திலிருந்து செய்தியாளர்கள் இடைவிடாத செய்திகளை வழங்கி வருகிறார்கள். தொடர்வது நேர்பட பேசு.